லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தமிழக காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் செல்வ பெருந்தகை தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்றது. ராஜீவ் கனவுப்படி தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி அமைப்பதே நம் நோக்கம். அதற்கான வாய்ப்பு எப்போது கிடைக்கிறதோ அப்போது அந்த முயற்சியில் இறங்க வேண்டும். இதற்கான செயல் திட்டத்தை வகுக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து கூட்டணி ஆட்சி பற்றியும் உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுவது குறித்தும் விவாதித்தனர். திமுக தலைமையிடம் 20% இடங்களை கேட்க வேண்டும். காங்கிரஸ் போட்டியிடும் பதவிகள் குறித்து குழு அமைத்து திமுகவுடன் கராராக பேரம் பேச வேண்டும். அதில் உடன்பாடு எட்டாவிட்டால் தனித்து போட்டியிடும் முடிவை தைரியமாக எடுக்க வேண்டும் என பேசினர். மாநில கட்சியான விசிக வெறும் 4 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு தைரியமாக கூட்டணி ஆட்சி கோரிக்கையை எழுப்புகிறது. நம்மிடம் 9 எம்பிக்களும் 18 எம்எல்ஏக்களும் உள்ளனர். ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கையை திருமாவளவனை விட நாம் உரத்த குரலில் கேட்க வேண்டும் என்ற பேச்சும் எழுந்தது. தங்கபாலு பேசுகையில், ஆட்சியில் பங்கு என்பது நியாயமான கோரிக்கை. நான் தலைவராக இருந்தபோது கருணாநிதியிடம் இந்த கோரிக்கையை ஓப்பனாக கேட்டேன். அவரும் எனக்கு ஆட்சேபனை இல்லை, சோனியா இந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டும், அப்படி நடந்தால் இதுகுறித்து பேசலாம் என்றார். ஆனால் ஸ்டாலின் மனநிலை எப்படி இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. அவசரப்பட்டு பொது இடங்களில் இதை பேசி திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டாம் என்றார். மற்றொரு முன்னாள் தலைவர் இளங்கோவனும் அதே பாணியில் கூட்டணி ஆட்சி வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன், நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்றார். ஏற்கனவே மது ஒழிப்பு மாநாடு, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என விசிகாவால் ஏற்பட்ட நெருக்கடியை திருமாவளவனை அழைத்து பேசி ஸ்டாலின் தற்காலிகமாக தீர்த்தார். அடுத்தபடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பாலியல் கொடுமைகளை எதிர்த்து மாநிலத்தில் ஒரு இயக்கத்தை நடத்த யோசித்துள்ளோம். விரைவில் தேதியை தீர்மானிக்க உள்ளோம் என அக்கட்சி மாநில செயலர் பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள், குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறைகள் நடக்காத நாளே இல்லை என அவர் கூறியிருப்பது அரசு மீதான கடுமையான குற்றச்சாட்டு. மது ஒழிப்பு மாநாடு, பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க இயக்கம், ஆட்சியில் பங்கு என கூட்டணி கட்சிகள் வரிசை கட்டுவதால் திமுகவுக்கு தலைவலி அதிகரித்திருக்கிறது. இதுகுறித்து திமுக மூத்த நிர்வாகி ஒருவர் கூறியதாவது: கட்சி நடத்துவது எளிது, ஆனால் ஆட்சி நடத்துவது கஷ்டம். இதை திமுக நன்கு புரிந்து வைத்திருக்கிறது. திமுக கூட்டணியில் பிளவு ஏற்படுத்தினால்தான் தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என இயங்கும் தமிழகத்தின் பிரதான கட்சிகள் சில இந்த மாதிரியான பிரச்சினைகளுக்கு பின்னணியில் இருப்பதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது. அதை கட்சி தலைமையும் உணர்ந்திருக்கிறது. நியாயமான கோரிக்கைகள் யாரிடமிருந்து வந்தாலும் அதை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க திமுக தயாராகவே இருக்கிறது. அந்த வகையில்தான் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு திமுக சார்பில் மூத்த தலைவர்கள் அனுப்பி வைக்கப்படுவர் என ஸ்டாலின் அறிவித்தார். கூட்டணியை அரவணைத்துச் செல்வதில் திமுக தலைவருக்கு இணையாக வேறு ஒருவரை பார்க்க முடியாது. இது கூட்டணி தலைவர்கள் அனைவருக்கும் தெரியும். திமுக கூட்டணியை விட்டு கூட்டணி கட்சியினர் எங்கும் போக மாட்டார்கள். கூட்டணி வலுவாக உள்ளது என்றார்.